அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது, ஐயோ என்னால் உட்காரவே முடியல, ஐயோ என்னால் நடக்கவே முடியல, ரொம்ப நேரம் நிற்கவே முடியல சார், கொஞ்சம் தூரம் நடந்தாவே முட்டி வலிக்குது, இந்த முட்டி முழங்காலெல்லாம் வலிக்குது, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல சார், கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்தாவே திரும்ப என்னால் எழ முடியல, சேரில் உட்காந்து டக்குன்னு எழுந்துக்க முடியல, காலையில் தூங்கி எழுந்ததும் எழுந்துக்க முடியல சார், முட்டியெல்லாம் வலிக்குது சார், என்னால் தாங்கவே முடியல சார், அந்த வலியை நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல சார். இப்படியெல்லாம் ஏங்கி தவிப்பவர்களா நீங்கள்? இந்த பதிவை பாருங்கள். முட்டி வலி எதற்காக வருகிறது? முட்டிகளில் வலி ஏற்பட காரணங்கள் என்ன? வாங்க பார்க்கலாம். பொதுவாக முட்டி வலி ஒரு 35 வயது கடந்தவர்களுக்கு முட்டி வலிகள் வருகிறது. இப்போது சிறு பிள்ளைகளுக்கு கூட முட்டி வலி வருகிறது என்று சொல்லுகிறார்கள். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் வாதம் என்று சொல்லக்கூடிய வாயு எப்படி உருவாகிறது, இந்த கேஸ் எதனாலே வருகிறது, இந்த கேஸ் உண்டாவதனாலே நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நாம் உண்ணுகின்ற உணவுகளிலே மாற்றங்கள் வேண்டும். நாம் உண்ணுகின்ற உணவுகள் எனர்ஜியாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும், விரைவாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று பல பதிவுகளிலே உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறோம். அதே போல் இப்பொழுதும் கூட மூட்டு வலி உள்ளவர்கள் உண்ணுகின்ற உணவு முறைகளை மாற்றி கொண்டால்தான் உங்களுக்கு அந்த மூட்டு வலியிலிருந்து விடுதலை கிடைக்கும், அந்த வலியிலிருந்து நிவாரணம் பெற முடியும். நாம் மூட்டு வலிக்காக எல்லாவற்றையும் சாப்பிட்டு கொண்டு மூட்டு வலி இருக்கிறது, எல்லாவற்றையும் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் மூட்டு வலி போகவில்லை, மூட்டு வலி அப்படியே இருக்கிறது என்று சொன்னால் அப்படியே தான் இருக்கும். அதை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான உணவு முறைகளை நாம் வரையறுத்து வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாரம்பரியமான உணவு முறைகளை நாம் பயன்படுத்தி வந்தால் மூட்டு வலியிலிருந்து நாம் விடுபடலாம். இந்த மூட்டு வலி கேஸ் என்கிற ஒரு உபாதையினாலே வருகிறது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால தான் அதிகமாக மூட்டு வலி ஏற்படுகிறது. இந்த மூட்டு வலி வயிற்றில் மட்டும் கேஸ் இருக்கும்போது அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்று சொல்லுகிறோம். இந்த வயிற்றை விட்டு இது மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் கை, கால், முதுகு, மற்றபடி எல்லா இடங்களிலும் அது ஜாயிண்ட்டுகள், எல்லா மூட்டு நரம்புகள் எல்லாவற்றுக்கும் பரவும்போது அது வாதம் என்று சொல்லுகிறோம். இந்த வாதம், அதாவது தேவையற்ற காற்று நம்முடைய ஜாயிண்ட்டுகளில் போயிட்டு உட்காரும்பொழுது அதுக்காக தான் நம்மளுடைய கைகளை கூட அவ்வப்போது நம்ம சொடக்கு எடுத்து விடுவோம். ஒரு மாதிரி திமிராக இருக்கும், அல்ல ஒரு மதப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சொடக்கு எடுத்து விட்டால் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் என்று நம்ம நினைக்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த வாதத்தை வெளியேற்ற வேண்டும். இந்த வாதத்தை வெளியேற்றுவதற்கு உணவு முறைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உணவு முறைகளை மாற்றினால் மட்டுமே இந்த மூட்டு வலி வராமல் நாம் இருக்க முடியும். ஆரம்ப நிலையிலேயே இந்த மூட்டு வலி வராமல் பாதுகாத்து கொள்வதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று உணவு முறை, இன்னொன்று உடற்பயிற்சி. உடற்பயிற்சி மூலமாக நம்முடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள முடியும், இது உண்மை. அதே நேரத்தில் உணவுகள் மூலமாகவும் நம்முடைய உடலை கட்டுக்கோப்பாக நன்றாக இயங்குவதற்கு ஏற்ற ஆற்றலை பெற்று நாம் உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு நல்ல உணவுகள் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. அப்போது
இந்த 2 விஷயங்களை கடைபிடித்தாலே மூட்டு வலி வராமல் நாம் வாழ முடியும். இது போக இன்னும் 2 விஷயங்களும் இருக்குது. இந்த உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுக்க வேண்டும். இரவு நேரத்தில் தூங்கும்போது சரியான நேரத்தில் தூங்கி காலையில் எழுந்து கொள்வதும் ஒரு அவசியமான ஒரு விஷயம். இதையும் நாம் பயன்படுத்தினால் மூட்டு வலியிலிருந்து நாம் விடுபடலாம். அதுபோக நாம் செய்கின்ற வேலைகள் நிமித்தமாக மூட்டு வலி இருக்குமானால் நாம் செய்கின்ற வேலைகளை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். மாற்றி அமைத்து கொள்ள வேண்டுமானால் வேறு வேலைக்கு போயிடலாம் என்பது அல்ல. நின்று கொண்டே வேலை செய்வராக இருந்தால் ஒரு சிறு இடைவெளியில் ஒரு ரிலாக்ஸேஷன், உட்கார்ந்து கொஞ்சம் கை காலுகை ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறது, அப்படி செய்ய வேண்டும். அல்லது உட்கார்ந்து கொண்டே வேலை செய்பவராக இருந்தால் ஒரு சிறு நடை, ஒரு 2 அடி 3 அடி அப்படி முன்னும் பின்னுமாக நடந்து வந்து திரும்பவும் உட்கார்ந்து வேலை பார்ப்பது. இப்படி நம்முடைய நிலைகளை மாற்றி கொள்ளும்போது இந்த மூட்டு வலி வராமல் தடுத்து கொள்ளலாம். சரி, இது ஆரம்ப கட்டத்தில் வந்துவிட்டால் ஒரு 3-4 எக்ஸசைஸுகளே போதுமானது. அந்த எக்ஸசைஸுகளை செய்தாலே மூட்டு வலி வராமல் ஆரம்ப காலத்திலேயே நாம் தடுத்து விடலாம். இந்த எக்ஸசைஸ் என்பது ஒரு சிலருக்கு, சார் மருந்து மாத்திரை இருந்தால் கொடுங்க சார், எனக்கு டைமே இல்லை சார், எனக்கு டைமே இல்லை சார், எக்ஸசைஸே பண்ண முடியாது சார் என்று சொல்லக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் என்னதான் செய்வார்கள்? ஒரு 5 நிமிடம் கூட இந்த உடலுக்காக ஒரு எக்ஸசைஸ் செய்ய முடியாதவர்கள் அப்போது வேறு என்ன மருந்து சாப்பிட்டாலும் அந்த உடம்பு, அந்த வலிகள் அவர்களை விட்டு விலகவே விலகாது. ஏன்னா இந்த உடலை பேணுவதற்கு ஒரு 5 நிமிடம் கொடுக்க மனம் இல்லாதவர்களுக்கு இந்த உடலில் உள்ள நோய்கள் எப்படி வெளியேறும்? அப்படியானால் இந்த உடலுக்காக நாம் ஒரு 5 நிமிடமாவது, ஒரு 10 நிமிஷமாவது நாம் செலவழித்தால்தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் நம்மை விட்டு வெளியில் போகும். அப்போ இந்த மூட்டு வலி ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் என்ன செய்யணும்னா, ஒரு சேரில் உட்காந்துங்க. ஒரு சேரில் உட்காந்துட்டு உங்களுடைய கால்களை பாருங்கள், உங்களுடைய கால்களை இப்படி நீட்டிங்க. நீங்கள் உட்கார பொசிஷனில் உங்கள் காலை நீட்டிங்க. நீட்டிட்டு உங்களுடைய பாதம் உங்கள் பக்கமாக உங்களை நோக்கி உள்ளே வரணும். உங்கள் பாதம் உள்நோக்கி வரும்படி ஒரு 2 நிமிடம் அப்படியே நிறுத்தி வையுங்கள். 2 நிமிடம் அப்படியே நிறுத்தி வையுங்கள். இப்போது அந்த காலை கீழே இறக்கி விடலாம். இப்போது அடுத்த காலுக்கு அதே போல் செய்ய வேண்டும். ஒரு காலை தான் சார் எனக்கு வலிக்குது, இன்னொரு காலுக்கு நான் எதுக்கு செய்யணும் என்று நினைக்காதீர்கள். 2 கால்களுக்கும் செய்ய வேண்டும். அப்படி இந்த 2 கால்களுக்கும் அந்த பயிற்சியை தினமும் காலையில் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் செஞ்சாவே போதும் சார். உங்களுடைய மூட்டு வலி உங்களை விட்டு ஓடி போகும். அடுத்தது, உங்களுடைய மூட்டில் நின்றுட்டு வளைந்து உங்களுடைய மூட்டில் கை வச்சுங்க. கை வச்சுட்டு வலதுபுறம் ஒரு 3 முறையும் இடதுபுறம் ஒரு 3 முறையும் உங்கள் அசைவை, அந்த மூட்டுகளுக்கு அசைவு கொடுக்கணும். அப்படியே அசைந்து அதை பயன்படுத்தணும். அந்த எக்ஸசைஸை அந்த மூட்டுக்கு கொடுக்கணும். இதுக்கு அடுத்தது, உங்களுடைய மூட்டு நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், மூட்டு வலி இல்லாமல், இடுப்பு வலி இல்லாமல் நான் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், இங்கே பாருங்கள், இப்படி ஒரு சுவரில் கை வச்சு தாங்கிக்குங்க. கொஞ்சம் தூரமாக நில்லுங்க. உங்கள் கையை நீட்டியெல்லாம் மடியாத அளவுக்கு நில்லுங்க. நின்றுட்டு உங்களுடைய ஒரு காலை உங்கள் சுவரோடு அணைத்து வைத்து, சுவரோடு ஒட்டி வைத்து, உங்களுடைய பாடி ஃபுல்லாக முன்னாடி போகணும். இப்படி முன்பக்கமாக போகும்போது
உங்களுக்கு இந்த தசை வலுவடைகிறது. இந்த பின்னாடி இந்த தசைகள் வலுவடைந்து இந்த மூட்டுக்கு பலத்தை கொடுக்கிறது. அப்படி 2 கால்களையும் மாற்றி மாற்றி இப்படி இந்த எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் செஞ்சாலே போதும். இப்போது அந்த எக்ஸசைஸ் செஞ்சிட்டோம். இப்போது 3வது எக்ஸசைஸு, கால்களை ஒரு தடுப்பு வச்சுங்க. காலை நேராக இப்படி மேலே தூக்கி ஒரு 2 செகண்ட் நிறுத்துங்க. இப்படி ஒரு பிடிப்பு உள்ள ஒரு சேரை பக்கத்தில் வச்சுங்க. உங்கள் காலை மேலே தூக்கி எல் ஷேப்பில் காலை இப்படி ஒரு 2 செகண்ட்ஸ் நிறுத்துங்கள். இப்போது அடுத்த காலை அதே போல் நிறுத்துங்கள். நிறுத்தியாச்சு. இப்போ 3வது, உங்களுடைய இந்த தசை பகுதியை டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுன்னா இப்படி கையை மூடணுமானா இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் மேலுக்கு ஏறும்ல, அதுபோல் நீங்கள் இந்த தசையை தொடையை டைட் பண்ணிங்களன்னா இந்த முட்டி, இந்த மூட்டு சிப்பி என்று சொல்வார்கள், இந்த மூட்டு சிப்பி மேலேறும், மேலாக வரும். அப்படி இழுக்கப்படும் பொழுது கொஞ்சம் 1 செகண்ட் அப்படி இழுத்து பிடித்து கொண்டு மீண்டும் அதை ரிலாக்ஸ் பண்ணணும். அதுபோல் ஒரு 10 முறை செய்தால் போதும். ஒரு 10 முறை அதை பிடித்து இழுத்து விட வேண்டும். 1 செகண்ட் நிறுத்தி விட வேண்டும். இப்படி நிறுத்தி நாம் விடும் பொழுது இந்த மூட்டுக்கும் இந்த தசைகளுக்கும் தொடை தசைகளுக்கும் நன்றாக நல்ல பலம் கிடைக்கிறது. அப்படி பலம் கிடைக்கும்போது இந்த மூட்டுக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக்கப்படுகிறது. அந்த மூட்டு கிண்ணங்களுக்கு தேவையான ஒரு திரவம் அங்கே சுரப்பதற்கு அந்த சுரபிகள் எல்லாம் நன்றாக வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்பொழுது உங்களுக்கு மூட்டு வலி வரவே வராது, மூட்டு வலி சரியாகும். இது போக மூட்டு வலி வராமல் தடுப்பதற்கு நிறைய மூலிகைகளும் இருக்கிறது. முடக்கருத்தான் என்று சொல்லக்கூடிய மூலிகையை எடுத்து நாம் சூப்பு செய்து சாப்பிடலாம், இல்லை கஷாயமாக வைத்து சாப்பிடலாம், இல்லை பருப்போடு சேர்த்து கடைந்து உணவோடு சேர்த்து சாப்பிடலாம். இப்படி முடக்கருத்தான் என்று சொல்லக்கூடிய, அதாவது முடக்கு நோய்களையெல்லாம் அறுத்து எறியக்கூடிய ஒரு மூலிகை, அதை பயன்படுத்தி நாம் நலம் பெறலாம். அதுக்கடுத்தது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த வாத நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தோட இலையை பறித்து அதை அரைத்து அதில் சாறு எடுத்து அந்த சாறை ஒரு 50 ml உள்ளுக்கு குடிக்கும்பொழுது இந்த கேஸ் வாயு பிரச்சனைகளுக்கு அது ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறது. அதையும் செய்யலாம். இதற்கு வெளியில் போய் மருந்து மாத்திரைகள் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை, மருத்துவர்களை பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இது ஏன்னா இதில் எந்த விதமான தீங்கும் கேடும் கிடையாது. இதை நீங்களே செய்து கொள்ளலாம். அப்படி செய்து கொள்ள முடியாத பட்சத்தில் இந்த சுகபேதி என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு, அப்போல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை வேதி கொடுக்கணும், வயிற்றை க்ளீன் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் நமக்கு ரொம்ப கேடுள்ள உணவுகளாக இருப்பதனால, அதனால் நிறைய கெமிக்கல் சேர்ந்த உணவுகளாக இருப்பதனால 3 மாதத்திற்கு ஒரு முறை நம்முடைய வயிற்றை க்ளீன் பண்ணணும். வேதி கொடுத்து வயிற்றில் உள்ள கழிவுகளையெல்லாம் வெளியேற்றிட்டா இந்த மூட்டு வலி பிரச்சனை வராது, கை கால் வலி இருக்காது, முதுகு வலி இருக்காது, நமக்கு சோர்வு வராது, சுறுசுறுப்பாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், திடகாத்திரமாக இருக்கலாம். இப்படி நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஆரோக்கியமான உணவுகளை நாடி அதை தேடி அதை சாப்பிட்டு வரும்பொழுது அன்றாடம் உடல் உழைப்பும் உடற்பயிற்சிகளும் இருக்கும் பொழுது நமக்கு எந்த நோய்களும் வராது. எல்லா நோய்களிலிருந்தும் விடுபட்டு வாழ்வதற்கு இயற்கை நமக்கு வழிவகுக்கும். இதுபோல் நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.